தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் போட்டி என்று சொல்லுகிறார்கள். அந்த எண்ணத்தை இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மாற்றிக் கொண்டிருப்பார். இன்றல்ல, நாளை அல்ல, எத்தகைய காலத்திலும் தமிழகத்தை பொறுத்தவரை அஇஅதிமுக கூட்டணி தான் ஒரு மாபெரும் எதிர்ப்பாக திமுகவிற்கு இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய பகுதிகளிலே சென்று சொல்லுகிறார்கள், நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லுகிறார்கள். எங்களிடத்திலே சமூக நீதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களிடத்திலே சமூக நீதி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள் 21 வேட்பாளர், அதில் ஒரு சிறுபான்மை வேட்பாளரை உங்களால் காட்ட இயலுமா? தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் என்ற பொறுப்புகளுக்கு, முக்கிய பொறுப்புகளுக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரை நிரூபிக்கிற திராணி உங்களுக்கு இருக்கிறதா? ஆனால் அண்ணன் தமிழ் மகன் உசைன் அவர்களை அவைத்தலைவர் ஆக்கி அதன் மூலமாக சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கிற கட்சி அஇஅதிமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஒரே செய்தியை சொல்லி நான் முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு ஒன்றுமல்ல, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாஜகவை விட்டு வெளிவந்து விட்டார்கள். ஆனால் பாஜகவை தான் என்னுடைய எதிரியாக ஆக்குவேன் என்று சொல்லி திமுக இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தெரியும், இங்கு தமிழகத்திலே ஆட்டுக்குட்டிகளுக்கு இங்கே இடமில்லை. We are waiting for AIADMK victory for 2024. 2024 அதிமுகவினுடைய வெற்றிக்காக വേണ്ടി நீங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். അപ്ലോഡ് ചെയ്യുന്ന വീഡിയോ തത്സമയം നിങ്ങൾക്ക് ലഭിക്കണമെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ഓൾ എന്ന ബെൽ ബട്ടൺ സെലക്ട് ചെയ്യുക. ഒപ്പം ഷെയർ, ലൈക്ക്. 2024 முடிகிற தேர்தல் வெற்றி அல்ல, இவற்றி 2026 தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ட்ரக் முன்னேற்ற கழகத்தை அரியணையிலிருந்து அகற்றி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற ஒரு மாபெரும் சாதனையை படைப்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு இந்த மாபெரும் கூட்டத்தை திரட்டி இருக்கிறார்கள். அன்பிற்கினிய அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்வு சாதாரண நிகழ்வு அல்ல, இது ஒரு மாபெரும் நிகழ்வு. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற திமுகவினுடைய உறுப்பினர்கள், திமுகவினுடைய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் போட்டி என்று சொல்லுகிறார்கள். அந்த எண்ணத்தை இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மாற்றிக் கொண்டிருப்பார். இன்றல்ல, நாளை அல்ல, எத்தகைய காலத்திலும் தமிழகத்தை பொறுத்தவரை அஇஅதிமுக கூட்டணி தான் ஒரு மாபெரும் எதிர்ப்பாக திமுகவிற்கு இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய பகுதிகளிலே சென்று சொல்லுகிறார்கள், நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லுகிறார்கள். எங்களிடத்திலே சமூக நீதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களிடத்திலே சமூக நீதி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள் 21 வேட்பாளர், அதில் ஒரு சிறுபான்மை வேட்பாளரை உங்களால் காட்ட இயலுமா? தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் என்ற பொறுப்புகளுக்கு, முக்கிய பொறுப்புகளுக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரை நிரூபிக்கிற திராணி உங்களுக்கு இருக்கிறதா? ஆனால் அண்ணன் தமிழ் மகன் உசைன் அவர்களை அவைத்தலைவர் ஆக்கி அதன் மூலமாக சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கிற கட்சி அஇஅதிமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஒரே செய்தியை சொல்லி நான் முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு ஒன்றுமல்ல, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாஜகவை விட்டு வெளிவந்து விட்டார்கள். ஆனால் பாஜகவை தான் என்னுடைய எதிரியாக ஆக்குவேன் என்று சொல்லி திமுக இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தெரியும், இங்கு தமிழகத்திலே ஆட்டுக்குட்டிகளுக்கு இங்கே இடமில்லை. We are waiting for AIADMK victory for 2024. 2024 அதிமுகவினுடைய வெற்றிக்காக வேண்டி நீங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த இந்த முடிவு இந்தியா ஒரு மாபெரும் முடிவு.
பின்பாக தான் உங்களுக்கு பின்பாக தான் ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழர்களும் இருக்கிறார்கள் என்பதை வரலாறு இன்றைக்கு பதிவு செய்ய காத்திருக்கிறது. நீங்கள் தமிழகத்துடைய தலைமகன், நீங்கள் தமிழகத்துடைய தவப்புதல்வன் இன்றல்ல, அம்மாவினுடைய வாரிசு. நீங்கள் உங்களது தலைமைத்துவத்தை நிரூபித்திருக்கிறீர்கள். வாரிசு அடிப்படையில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற திமுக கழகம் வரவிருக்கிற 2024 அரியணையிலிருந்து அகற்றப்படுகிற நாள் என்பது வெகு தொலைவில் இல்லை. அதற்கு அச்சாரம் கூறுகிற நிகழ்வாக 2024 பாராளுமன்ற தேர்தல் அமையும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்பு சகோதரர்களே, ஒரு தேர்தல் அறிக்கையை திமுக வெளியிட்டிருக்கிறது. அஇஅதிமுக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஏறத்தாழ 500 செய்திகளை திமுக சொல்லியிருக்கிறது. ஆனால் 133 செய்திகளைத்தான் அஇஅதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறது. 133 முத்தான திட்டங்களை, தமிழகத்தை ஏமாற்றுவதல்லாத உண்மையிலும் உண்மையான செய்திகளை தமிழகத்திற்கு சொல்லி இருக்கிற அந்த தேர்தல் அறிக்கை தான் 2024 ஹீரோ. நீங்கள் தான் இந்த தமிழகத்துடைய மனசாட்சி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பேரறிஞர் பெருந்தகை சொல்வதை போல அவர்கள் அடித்து அடித்து அவர்கள் பலம் இழக்கட்டும், நீங்கள் அதனை வாங்கி வாங்கி பலம் பெறுங்கள் என்று சொல்வதை போல அஇஅதிமுக எத்தகைய தடைகளையும் எதிர்த்து நிற்கிற திராணி கொண்ட பேர் இயக்கம் தமிழகத்துடைய சென்னை கோட்டையிலிருந்து மட்டுமல்ல, டெல்லியினுடைய கோட்டையிலிருந்து கூட எங்களை அசைப்பதற்கு யாருக்கும் இங்கே முதுகெலும் இல்லை, திராணி இல்லை என்பதை 2024 நிரூபிக்கத்தான் போகிறது. We are waiting for AIADMK election victory for 2024 என்பது ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லும். தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் நலன் காப்போம். ஒருபொழுதும் பிஜேபிக்கு அடிமையாகிற விலை போகிறவர்கள் நாங்கள் அல்ல என்பதை இந்த நாடு உணரத்தான் போகிறது. நாங்கள் அதை உணர்த்தத்தான் போகிறோம். ஒரு தலைப்பு செய்தி இன்றைய தினம் தமிழகத்துடைய எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருக்கு. என்ன தலைப்பு செய்திமா? அடித்து ஆடும் அதிமுக, அடித்து ஆடும் அதிமுக, அரண்டு கிடக்கும் திமுக, பயந்து ஒடுங்குகிற பாஜக, சந்தோஷத்தில் மக்கள் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் அடித்து ஆடக்கூடியவர்களை தவிர ஒருபொழுதும் நாங்கள் ஒலித்து ஓடக்கூடியவர்கள் அல்ல என்பதை 40 தொகுதிகளிலும் நாம் பெறுகிற வெற்றியின் மூலமாக நாளைய நமது வெற்றியை சரித்திரம் சொல்லும். இப்படை பெரும் வரலாற்றை படைக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவராக மட்டுமல்லாது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு சேர்த்து வாக்கு கேட்டு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே என்னுடைய வெற்றிக்கு நீங்கள் உத்தரவாதம் தாருங்கள். 40 தொகுதிகளிலும் உங்களது வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்று சொல்லி அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். நம்மை கண்டுதான் சிறுநரி கூட்டங்கள் அஞ்சுமே ஒழிய சிங்கங்கள் ஒருபொழுதும் அஞ்சாது. சிங்கம் சிங்கிலாக வந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் என்பதை நிரூபிக்கும் என்று சொல்லி ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரவிருக்கிற முடிவு என்பது திமுகவிற்கு முடிவு கட்டுகிற தேர்தலாக இருக்க வேண்டும். நம்மை எதிர்க்கிற டெல்லிக்கு முடிவு கட்டுகிற தேர்தலாக இருக்க வேண்டும். மக்கள் விரோத அரசிற்கு முடிவு கட்டுகிற தேர்தலாக இருக்க வேண்டும். மக்கள் நல சிந்தனை முன்னோக்குகிற தேர்தலாக இருக்க வேண்டும். உண்மையான சமூக நீதி மலர்கிற தேர்தலாக இருக்கட்டும். அந்த மலர்ச்சிக்காக வேண்டி ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போம், நமது நேரத்தை அர்ப்பணிப்போம், பொருளாதாரத்தை அர்ப்பணிப்போம், தேவைப்பட்டால் அம்மாவின் வழியில் உயிரையும் கூட அர்ப்பணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். നന്ദി, വണക്കം. ഞങ്ങൾ അപ്ലോഡ് ചെയ്യുന്ന വീഡിയോ തത്സമയം നിങ്ങൾക്ക് ലഭിക്കണമെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ഓൾ എന്ന ബെൽ ബട്ടൺ സെലക്ട് ചെയ്യുക. ഒപ്പം ഷെയർ, ലൈക്ക്